பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை.com இணையதளத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதாகோபாலனின் பணிவான வணக்கங்கள். சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டு மார்ச் மாதம் கடைசி நாள் 29ஆம் தேதி இரவு 30ஆம் தேதின்னு வச்சுக்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மார்ச் மாதத்தின் இறுதி நாளில் வரவிருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் நகரவிருக்கிறார். இவர் 2.5 நீண்ட வருடங்கள் இதே இடத்தில் இருந்துவிட்டு அவருடைய ஒரு முழு சுழற்சி முடியறதுக்கு 30 வருடங்கள் ஆகும். ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருடங்கள் ஆகும். இந்த 2.5 வருடங்களும் இவர் சனி பகவான் இதே கட்டத்தில் மீனராசியிலே இருக்கவிருக்கிறார். இவர் திரும்பி மீனத்திலேருந்து மேஷத்துக்கு, அதாவது அடுத்த சனிப்பெயர்ச்சி எப்போது நடக்க போகிறது அப்படின்னா 26ஆம் வருடம் முழுக்க அவர் இதே மீனத்தில் தான் இருக்க போகிறார். 27ஆம் வருடம் மத்தியில், அதாவது ஜூன் மாதம் 3ஆம் தேதி சனி பகவான் அடுத்த கட்டத்துக்கு நகரவிருக்கிறார். அதாவது 2.5 வருட சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள் இது. ஆனால் இதை ஒரு முடிந்த முடிவாக முழுசாக இதை எடுத்துக்கிறத விடவும் இதில் ஒரு காம்பினேஷன் போட்டு சனிப்பெயர்ச்சிக்கு ஒரு கட் ஆஃப் மார்க்கு, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, கேத்து பயிற்சின்னு அடுத்தடுத்து வரவிருக்கிற பயிற்சிகள் எல்லாமும் சேர்ந்து, அதுவும் தவிர உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இப்போதைக்கு என்ன தசை நடக்கிறது, என்ன புக்தி நடக்கிறது, அடுத்த 2.5 வருடங்களில் அந்த தசாபுக்திகள் எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிற எல்லா காம்பினேஷனையும் போட்டு தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப பயங்கரமாக யாருக்குமே கிடையாதுன்னு நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க, நான் எவ்வளோ பாடுபட்டுட்டேன் அப்படின்றீங்களா? அவரவருடைய செயல் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களும் மாறுபடும். அவரவர்கள் செய்த பரிகாரங்களுக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும். இப்போது நம்ம மேஷராசிக்கு இப்போ எங்கே வராரு, எங்கே போக போகிறாரு அப்படின்னு பார்ப்போம். மேஷராசிக்கு இத்தனை காலமாக அவர் 11ஆம் வீடாகிய லாபஸ்தானத்தில் இருந்தார். உங்களுடைய வருமானத்தை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இருந்தார் அல்லது நிதானப்படுத்தின்னு இருந்தார். அதுக்கப்புறமா கொஞ்சம் மெல்ல மெல்ல அவர் உங்களுடைய ஆனால் வருமானங்கள் குறைந்தாலும் கூட முழுக்க கட்டாகாதபடி, ஏன்னா அவர் தன் வீட்டில் இருந்தான்ங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அவர் சனி ஈஸ்வரன். அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு பாடம் கற்பித்து விட்டு பிறகு உங்களுடைய வினைகளுக்கு ஏற்ப, உங்களுடைய செயல்களுக்கு ஏற்ப, நீங்கள் நடந்து கொள்ளும் உங்களுடைய முறைகளுக்கு ஏற்பவும், நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவும் உங்களுக்கு பலன்களை கொடுப்பாருங்கிறதுனால அவர் முழுக்க உங்களுடைய லாபத்தை அடியோடு தொடச்சிருக்கவே மாட்டார். உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருப்பார். அவர் என்ன பண்ணார், உங்கள் ராசியாகிய மேஷ ராசியை பார்த்தாரு. அப்போ என்னாச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நிறைய பல விஷயங்கள் தடைப்பட்டது, தாமதப்பட்டது. எதை எடுத்தாலும் ஒரு முறைக்கு 4 முறையாக போய் செய்யும்படியாக ஆச்சு. அது எல்லாமும் நடந்தது. ஆனாலும் கடைசியில் ஒரு வழியாக தடுமாறி முடிச்சிருப்பீங்க அது எல்லாத்தையுமே. அதே மாதிரி அந்த சனி பகவான் கடந்த 2.5 வருடங்களாக உங்கள் மேஷ ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்த்துட்டு இருந்தார். குழந்தைகளால் ரொம்ப கஷ்டங்கள், மன வருத்தங்களுக்கு உள்ளாகி இருப்பீங்க. அவங்களும் வேணும்னே உங்களை எதுவும் படுத்தியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய கையை மீறின சில செயல்களாக இருந்திருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு சில தோல்விகள் வந்திருக்கலாம். கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் சில நண்பர்களால் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணியும் கூட சில விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். சில குழந்தைகளுக்கு எக்ஸாம் போக வேண்டிய நேரத்தில் உடல்நிலை கூட பாதிக்கப்பட்டு பரீட்சை போகாமல் கூட இருந்திருக்கலாம். அப்புறம் குழந்தைகள் நடந்து கொள்ளும் விதம், உங்களுக்கு மரியாதை கொடுத்த விதம், இதெல்லாம் கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் படிப்படியாக இப்போ குறைஞ்சு அவங்களும் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் அவங்கள மன்னிக்க தயாராக இருந்திருப்பீங்க. இப்போ 2 பேருமே பாதி வழியில் ஒருத்தரோட ஒருத்தர் மீட் பண்ணி ஒருத்தர் சரி கட்டி போக ஆரம்பிச்சிருப்பீங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு காத்திருந்த குழந்தைகளுக்கு திருமண தடைகள் நேர்ந்திருக்கும். ஆகிட போகிறது அவங்களுக்கு கல்யாணம். அடுத்தது, இந்த சனி பகவான் உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்த்துட்டு இருந்தார். ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்திருக்குங்க. ஏதாவது வண்டி ஏதாவது அடிபட்டிருக்கலாம், உங்களுக்கே அடிபட்டிருக்கலாம், காலில் அடிபட்டிருக்கலாம். ஆனாலும் பெரிய பாதிப்பு இல்லாமல் எப்படியோ தப்பிச்சு வெளியே நல்லபடியாக வந்திருப்பீங்க. ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், சனி பகவான் தன் வீட்டில் இருந்ததுனால பெரும் பாதிப்புகளே அவர் ஏற்படுத்தலை. சரி, நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இப்போ என்னங்க எங்களுக்கு
அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 12ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வந்திருக்கிறார். இந்த 12ஆம் வீடுன்றது விரயஸ்தானம். இன் அதர் வேர்ட்ஸ், உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. 7.5 சனின்றது ஒன்றும் பயங்கரமாக பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. 2 விஷயம் இருந்தாக்க நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம அநியாயத்துக்கு பஞ்சமா பாதகங்கள் செய்பவர்களாக இருந்தாலோ, பரிகாரங்களில் நம்பிக்கை இல்லாமல் கோயில்களுக்கு போக விரும்பாமல் இருக்கிறவங்களா இருந்தாலோ, அது அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாகும். ஆனாலும் பக்தர்கள், பக்தி அல்லாதவர்கள் எல்லோரையுமே இறைவன் ஒரு மாதிரி தான் பார்ப்பார். ஆனாலும் பரிகாரங்கள் நம்மளுடைய பலன்களை கொஞ்சம் நல்ல பலன்கள் கொடுக்கும் இல்லையா? 12ஆம் வீட்டுக்கு வந்திருக்கும் சனி பகவான் உங்களுடைய செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துவார். ஆனாலும் கொஞ்சம் கோபம் அதிகமாக வரலாம். அதை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. குறிப்பாக 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் குடும்பத்தில் கோபதாபங்கள், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஃபேமிலியில் அதுவும் வாக்குஸ்தானம் வேற 2ஆம் வீடு. சட்டுன்னு உங்களை மீறி ஒரு வார்த்தை வந்துடாமல் பார்த்துங்க. அப்புறம் நீங்களே தான் வருத்தப்படுவீங்க. இந்த பேங்க் பேலன்ஸை கொஞ்சம் காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள். அதிரடி செலவுகள்லாம் வந்தாலும் கூட எதுக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு பார்த்து ஜாக்கிரதையாக செலவு பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அப்புறம் 6ஆம் வீட்டுக்கு சனியுடைய பார்வை வந்திருக்கிறதுனால நல்ல நண்பர்கள் யார், தீய நண்பர்கள் யாருன்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சிட்டிங்கனாக்கா நல்லதாக இருக்கும். ஏன்னா நண்பர்களும் பகைவர்களும் உங்களுக்கு சில தீமைகளை செய்யறதுக்கு காத்துட்ருப்பாங்க. நண்பர்கள் அவங்க நல்லது செய்யணும்னு நினச்சா கூட அது உங்களுக்கு தீமையாய் முடியலாம். அவங்க உதவி செய்யணும்னு நினச்சா கூட உதவி செய்ய முடியாமல் போகலாம். ஸோ இவன் எனக்கு நல்ல நண்பனே இல்லை அப்படின்ற முடிவுக்கும் வர வேண்டாம். அல்லது நீங்களாக நண்பர்களை பகைத்து கொள்ளும்படியான காரியங்கள் எதையும் செய்திடாதீங்க. தேவையில்லாத அவங்கள சந்தேகப்பட்டு சண்டை போட்டு எதுவும் செய்திடாமல் கொஞ்சம் பொறுத்து போக பார்த்துக்குங்க. அடுத்தது 9ஆம் வீட்டுக்கு சனி பார்வை வந்திருக்கிறது. 9ஆம் வீடுங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கும் வீடு. உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க, உழைப்பை நம்புங்க. சனி பகவான் உழைப்பவர்களுக்கு நல்ல பலனை கொடுத்தே தீர்வார். கொஞ்சம் தாமதமாக கொடுப்பார். 9ஆம் வீடு தந்தையை குறிக்கும் வீடுங்கிறதுனால உங்களுடைய அப்பாவுக்கு சில கஷ்டங்கள் வந்தால் நீங்கள் கை கொடுக்க தயாராக இருங்க. அப்பாவை பகைச்சிக்கிற விஷயங்கள் பண்ணாதீங்க. அவருக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி, அவர் மன வருத்தப்படுற மாதிரி எதுவுமே செய்யாதீங்க. அப்பாவுக்கும் பர்சனலி அவருடைய அஃபிஷியலான விஷயங்களில் கொஞ்சம் லாபங்கள் குறையலாம். அவர் எதிர்பார்த்த ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்காமலும் போகலாம். அந்த மாதிரி சில நிதான போக்குகள் இருந்தாலும் அவருடைய ஜாதகப்படியும் நான் இப்போ காம்பினேஷன்ஸ் சொன்னேனே அது பிரகாரமும் அவர் ஜெயிச்சு வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறைய இருக்குது. இது ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் உங்களுடைய சனிப்பெயர்ச்சி உங்கள் தந்தைக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துன்றதுனால பயப்பட வேண்டாம். சரி, இந்த பாதிப்புகளே ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப சுலபங்க. சனிப்பிரீதிகள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லோருக்குமே நல்லாவே தெரியும். சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு போகிறது, நவகிரகம் சுற்றுறது, அனுமான் சாலிசா சொல்லுங்கள். கோவிலுக்கு போக டைம் இல்லையா, வீட்டிலேயே அனுமான் சாலிசா சொல்லுங்கள். வீட்டிலேயே அனுமாருக்கு விளக்கேற்றுங்க. அனுமாருக்கு கோவில்களில் வடமாலை வெண்ணெய் எப்பப்போ முடியுமோ சாற்றலாம். சனிக்கிழமைகளில் சில பேர் மகா பெரியவா சொல்லியிருக்கார், எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றக்கூடாது, நல்லெண்ணெயில் தான் விளக்கு ஏற்றலாம், நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றலாம், ஆனால் அதில் எள்ளு முடிச்சு போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு சிட்டிக்கை எள்ளு போடலாங்க. அதாவது எள்ளை எரிக்கக்கூடாது, ஏன்னா அதுவும் ஒரு தானியம், அரிசி மாதிரி அது ஒரு தானியம் தானே அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. அதனால் நல்லெண்ணெய் விளக்கில் ஒரு சிட்டிக்கை நீங்கள் எள்ளு போட்டிங்கன்னா அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நற்பலன்களும் கிடைக்கும். பெஸ்ட்டு சனிப்பிரீத்தி என்ன தெரியுமாங்க, ஏழைகள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த பூக்காரம்மா, பழக்காரம்மா, அந்த நம்ம ரோடில் குப்பை வண்டி வரவங்க, செக்யூரிட்டிஸ், இவங்களுக்கெல்லாம் குறைந்த அளவிலாவது அன்னதானம், சின்ன ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கி தரலாம், 2 இட்லி வாங்கி தரலாம், ஒரு சப்பாத்தி வாங்கி தரலாம், உணவு வாங்கி தரலாம், உங்களுக்கு என்ன தோன்றதோ அவங்களுக்கு வாங்கி தரலாம். காசு கொடுக்கறத விடவும் இது போல் பொருட்கள் கொடுக்கலாம், உடைகள் கொடுக்கலாம். அவங்கள்ட்ட கருணையோட, உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட மிகவும் கருணையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொண்டிருந்தால், உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட கருணையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொண்டீர்களானால் இது ஒரு சிறந்த சனி பிரீத்தி ஆகிடும். அதனால் இந்த சனி பயிற்சினால் மிகுந்த பாதிப்புகள்லாம் வராதபடியும், இந்த 7.5 சனி உங்களுக்கு அதிக பாதிப்புகள் கொடுக்காதபடியும் நீங்கள் இதிலிருந்து நிச்சயமாக பெருமளவு தப்ப போகிறீர்கள். நல்ல பலன்களே கிடைக்கப் போகிறது. குட் லக்.